கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல நாளில் உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நாம் ஒரு பாடலை பாடி பின்பு செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இருதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இருதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார், உன் கண்ணீர் துடைக்கின்றார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவன், கைவிடாத தேவன். எப்படிப்பட்ட தருணங்கள் ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட இன்னல்கள் ஆனாலும் சரி, துன்பங்கள் ஆனாலும் துயரங்கள் ஆனாலும், பலவிதமான போராட்டங்கள் ஆனாலும், எல்லா இக்கட்டுகளுக்கும் தப்பி நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் செய்திக்கான தலைப்பு யாருக்கு பயம்? யாருக்கு பயம்? பயம் யாருக்கு வரும்? எப்போது வரும்? எதனால் வரும்? இதை குறித்ததான ஒரு தியானத்தை நாம் பார்க்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த உலகத்திலேயே முதலாக பயந்த ஒரு மனிதன் இருக்கிறான், ஒரு மனுஷி இருக்கிறார் என்று சொன்னால் யார் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரிந்ததான ஒரு விஷயம். ஆமா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 10 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே அந்த ஒரு சம்பவம் நிகழ்கிறது. முதலாக இந்த உலகத்திலேயே பயந்தவன் யார் என்று சொன்னால் ஆதாம், ஏவாள், இந்த இருவரும் தான். எப்படி பயந்தார்கள், ஏன் பயந்தார்கள் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளையை அவர்கள் மீறினார்கள். தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது, அந்த 16வது
வசனத்திலே தேவன் சொல்லக்கூடிய காரியம் அவர்களுக்கு கட்டளையிட்டது என்ன என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, அதாவது ஆதாமை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். 17வது வசனத்திலே, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அருமையானவர்களே, பாருங்க, தான் படைத்த முதல் மனிதன் இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக, மனித இனத்தை பெருக்குவதற்காக, தனக்கென்று ஆராதிக்கும்படியாக ஒரு வம்சத்தை உருவாக்க தேவன் படைத்த முதல் மனிதன் ஆதாம். அந்த ஆதாமுக்கு என்ன செய்கிறார்? அவன் தனிமையாக இருந்தான். தனிமையாக இருந்தவனுக்கு ஒரு துணையை ஏற்படுத்தினார். ஏற்படுத்தின பிறகு அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறார். அநேக காய்கறிகள், அநேக பழங்கள், அநேக கீரைகள் என்று அந்த தோட்டத்திலே மிக விஸ்தாரமாக எப்பொழுதும் குழு குழு என்று இருக்கும்படியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தி அவனை அதிலே விட்டு 2 பேரையும், ஆதாமையும் ஏவாளையும் விட்டு கர்த்தர் அங்கே சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, ஆதாமை பார்த்துதான் சொல்றாரு, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனி என்ன இருக்குதோ, அது கொய்யாவோ மாங்காவோ மாதுளையோ என்ன இருந்தாலும் சரி, பலாப்பழமாக இருந்தாலும் சரி, எல்லாம் உனக்கு தான். நீங்க 2 பேரும் அதை புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று ஒரு நிபந்தனையோடு கூட அவனுக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் என்ன ஆயிற்று என்று சொன்னார், அந்த ஏவாள் அப்படியே தோட்டத்தை சுற்றி பார்த்து வருகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் தியானிக்கின்ற பொழுது, அங்கே சர்ப்பம், ஒரு மரத்தில் இருந்த சர்ப்பம் ஏவாளை நோக்கி அவளை வஞ்சிக்கிறது. நீங்க சாவதில்ல, சாக போறதில்லை, அதை சாப்பிட்டதுனால தேவர்களை போல நீங்களும் மாறிடுவீங்க, அதனால சாப்பிடுங்க என்று சொல்லி அந்த ஏவாளை அந்த சர்ப்பமானது, பிசாசானது ஏமாற்றுகிறது, வஞ்சித்து போடுகிறது. அந்த கனி எப்படி இருக்கிறது என்று சொன்னால் பார்வைக்கு அருமையாக இருக்கிறது. இப்ப என்ன ஆகுது? அதாவது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவ என்ன பண்றா? கனியை பறித்து முதல்ல கையை வைக்கிறான். ஏன் கேட்டா அது பார்வைக்கு அருமையானதாக இருக்கிறது. அந்த கனியை பறிக்கிறாள், அவள் புசிக்கிறாள். புசித்த பிறகு தன்னுடைய கணவனாகிய ஆதாமுக்கும் கொடுக்கிறார். இந்த ஆதாமுக்கு கொடுக்கும் போது ஆண்டவராகிய தேவன் அவனிடத்தில் தான் சொன்னாரு, எப்பா நீ எல்லா கனியும் புசித்துக்கோ, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் நீ புசிக்காதன்னு சொன்னார் இல்லையா? அவனுக்கு தானே சொன்னார். அவனிடத்துல அவன் என்ன பண்ணிருக்கணும்? மனைவி கொடுத்தா கூட இல்ல வேண்டாம், நீ ஏன் சாப்பிட்ட, எதுக்காக அதை பறிச்ச, எதுக்காக சாப்பிட்டேன்னு அவனை கண்டிச்சிருக்கணும். அவன் கண்டிக்காம என்ன பண்ணா? தன் மனைவி கொடுத்த உடனே அவனும் புசித்த பிறகு என்ன நேரிடுகிறது என்று சொன்னால், அவளுக்கு நாம் ஒரு நிர்வாணமாய் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வு வருகிறது. அந்த உணர்வு வந்த உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஐயோ நமக்கு இந்த மாதிரியான இப்படி ஒரு நிர்வாணமான ஒரு கோலமா இருக்கிறோமே என்று சொல்லி அவன் என்ன பண்ணா, உடனே அத்தி இலையை தச்சு என்ன பண்றான், அவனும் அந்த போட்டுகிறான். அவன் மனைவிக்கும் அந்த அத்தி இலையை தைத்து ஆடையாக அணிவித்துக் கொள்கிறார்கள். முதலில் இந்த உலகத்திலே ஆடை அணிவித்துக் கொண்டது இலைகள் மூலமாக, அத்தி இலை மூலமாக ஆதாம் ஏவாள் தான். அதன் பிறகுதான் இன்னைக்கு ரொம்ப லேட்டஸ்டா என்னென்னவோ வந்துட்டு பாத்தீங்கன்னா, ஒரு கோட்டு சொல்றான் 20 லட்சம்டா 30 லட்சம்டா 1 கோடி கூட இருக்குன்னு சொல்றான். ஆனா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆதி மனிதன், முதல் மனிதன், அவன் உடுத்துற உடை என்ன கேட்டு அத்தி இலையில இடுப்புல அந்த அறையில எல்லாம் கட்டிக்கிட்டு என்ன பண்ணா, என்ன எங்கெங்கெல்லாம் ஒரு அலங்கோலமாக இருக்கிறதோ அந்த இதெல்லாம் தெரிகிறதோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்கு பாத்தீங்கன்னா அத்தி இலையை கட்டி அதை எல்லாத்தையும் தன்னுடைய உடலை மறைத்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராகிய தேவன் வருகிறார், பகலில் குளிர்ச்சியான வேளையில் வந்தார் என்று வேதத்திலே அருமையாக போடப்பட்டிருக்கிறது.
அப்படின்னா பாருங்க, அந்த நாட்களிலே, தேவனதை படைத்த நாட்களிலே பகலிலே குளிர்ச்சியா இருந்திருக்குது. அந்த பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தேவன் வருகிறார், கர்த்தர் வருகிறார். கர்த்தர் வராரு. வந்ததை பார்த்தீங்கன்னா, அவர் வரதை கேட்டதும், சத்தத்தை கேட்டதும் என்ன பண்றாங்க? இவன் ஆதாமும் ஏவாளும் போய் வரும் மரத்தின் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, மறைஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு பயம் வருகிறது. முதலாக இந்த உலகத்திலே பயந்தவர்கள் யார் என்று சொன்னால் ஆதாம், அவனுடைய மனைவி ஏவாள். ஏன் பயந்தாங்க? தேவனுடைய கட்டளை மீறினாங்க. அதனால பாத்தீங்கன்னா அவங்க பயந்தாங்க, தப்பு பண்ணிட்டாங்க. தேவனுடைய கட்டளை மீறினதால் அவர்கள் தவறு இழைத்து விட்டார்கள். அதன் காரணமாக தேவன் வந்தவுடனே அவரை சந்திக்க முடியாதபடி, அவருடைய முகத்தை பார்க்க முடியாதபடி அவர்களுக்கு ஒரு பயம், நடுக்கம் வந்தது. போய் மரத்தின் பின்னால் போய் ஒளிந்து கொண்டார்கள். அந்த 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். எங்க இருக்கிறேன்னு கேட்கிறார். ஆதாமே, நீ எங்க இருக்கிற? 10ஆம் வசனத்திலே அவன் சொல்றான், தேவரீருடைய சத்தத்தை கேட்டு, தேவரீருடைய சத்தத்தை கேட்டு, தோட்டத்தில் கேட்டு, நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன். ஏன் இந்த பயம்? எதுக்கு ஒளியணும்? நீ ஆண்டவருடைய கட்டளை மீறினதால் உனக்கு பயம் வந்து விட்டது. பயம் வந்த பிறகு எங்க போய் ஓடி ஒளியறதுன்னு தெரியல. ஒரு பெரிய மரத்தின் பின்னால் அவன் போய் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறான். அப்பொழுது தேவன் 11ஆம் வசனத்திலே கேட்கிறார். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கிற கனியை புசித்தாயோ? நான் உனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறதா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன அந்த பழத்தை நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிடக்கூடாதுன்னு உனக்கு விளக்கிறதான அந்த கனியை நீ சாப்பிட்டியா? இந்த தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தினுடைய கனிகளையும் நீ புசிக்கலாம். ஆனால் அந்த நடுவிலே இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்று நான் கட்டளையிட்டேனே, நீ ஏன் சாப்பிட்ட? அதை சாப்பிட்டியா? அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்றான் பாருங்க, இங்க மனைவியை காட்டி கொடுக்கிறான். எப்படி மனைவியை காட்டி கொடுக்கிறான்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அதற்கு ஆதாம் தேவனுக்கு ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறான், பதில் கொடுக்கிறான். என்ன பதில் கொடுக்கிறான்? என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள், என்னுடன் இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பாருங்க, இங்க எத்தனை விதமான தவறுகள் வருது. முதலாவது பார்த்தீங்கன்னா, ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறுகிறாள். தேவனுடைய கட்டளை வந்துட்டு என்னன்றது அவளுக்கு தெரியாது. அவ போறா, அந்த பிசாசு அதை வந்துட்டு பாம்பு வஞ்சிக்குது, இது நல்லா இருக்குது, இதை சாப்பிட நாளில நீங்க தேவர்களை போல மாறிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்துது. அவ அதை எடுத்து சாப்பிட்றா. சாப்பிட்ட பிறகு தன் கனவெடுத்து கொடுக்கின்ற பொழுது இவன் கேட்டுக்கணும், இந்த பழத்தை எங்க இருந்து பறிச்ச? ஏன் பறிச்ச? ஆண்டவர் இதை விளக்கி வைத்திருக்கிறார், நாம் அதை சாப்பிடக்கூடாது, சாப்பிடும் நாளில் சாகவே சாவா என்று தேவன் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். நீ சாப்பிட்டு இருக்க கூடாது, எனக்கு கொடுக்காத, நான் வேண்டாம்னு சொல்லி இருக்கணும். அதை கேட்கல, சாப்பிட்டுட்டா அவன் நிர்வாணின்னு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத்தியலையை கட்டிக்கிறான். ஆண்டவர் வரும்போது ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றான்? நான் எப்படி சாப்பிட்டேன்? உனக்கு நிர்வாணின்னு யாரா சொன்னது அப்படின்னு கேட்கின்ற பொழுது, நான் வந்துட்டு நீங்க எனக்கு ஒரு ஸ்திரீயை கொடுத்தீங்களப்பா, அந்த ஸ்திரீ தான் என்னை வஞ்சித்தா, அவதான் எனக்கு கொண்டு வந்த அந்த கனியை கொடுத்தா நான் சாப்பிட்டேன். அவ கொடுத்தா கூட நீ சாப்பிட்டுருக்கலாமா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, சகோதர சகோதரிகளே, தேவனுடைய கட்டளையை மீறி நாம் நடந்தால் பயப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவோம். ஆனால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தவறு செய்தால் கண்டிப்பாக பயந்தே ஆக வேண்டும். பயமும் நடுக்கமும் நமக்கு வரணும். அன்றைக்கு அவனுக்கு ஏராளமானது அநேக காரியங்கள் தெரியாது. இன்றைக்கு அப்படி அல்ல. நம் கரங்களிலே வேதம் இருக்கிறது. இந்த வேதத்திலே வழிகாட்டுதல் இருக்கிறது. எதற்கெல்லாம் பயப்பட வேண்டும், எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டும்,
எதற்கெல்லாம் தேவனுடைய கட்டளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று இங்கே கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளையில இருக்கிறது காரியங்களை நாம் கை கொள்வோமேயானால் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் நம் மீது அன்பாக இருப்பார். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கே தேவனுடைய கட்டளை என்ன, தேவனுடைய வழிகள் என்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்து அறிந்து அதன்படி நம்ம நடக்க கடவோம். நடவுங்கள். நடக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே நிகழும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.